ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதம். உம்முடைய நாமம் மையப்பட்டால் தொடர்ந்து கர்த்த நிறங்களோடு அசைவாட கர்த்த உதவி செய்து கை சோத்திர பரிசுத்தாவின் எங்கள் மத்தியிலே வந்து கிருபையாக இறங்கி வாரும்பா. எல்லா தடைகளை உடைத்து போடும். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வேத வாசிக்கணுன்ற ஒரு உணர்வை நீர் தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவன், நீ நல்ல காரியங்களை நீர் எங்கள் மத்தியிலே செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீங்கள் போட்டு கேளுங்கள். ஒரு வருடத்தில் ஒரு முறை நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் ஒரு முறை வாசித்து முடிப்பீர்கள் வேதத்தை. எத்தனை முறை வாசிக்கிறீர்களோ அத்தனை முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கும். இது ஜீவனுள்ள வார்த்தை, அற்புதமான வார்த்தை, அதிசயமான வார்த்தை. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். இப்பொழுதும் கூட நாம் வாசிக்க வேண்டிய 2 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவர் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களுள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குல வாசம் பண்ணுகிற பென்னதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பென்னதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தமக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினார். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மேவையும் நப்தலி பட்டணங்களின் எல்லாரையும் பண்டசாலையும் முறியடித்தார்கள். இதை பாசா கேட்ட பொழுது ராமாவை கட்டுகிறதற்கு நிறுத்தி என் வேலையை விட்டு ஒளிந்தான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தோடும் கூட கூட்டி போட்டு போய் பாசா கட்டின ராமாவின் கற்களை அதன் வளையங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அக்காலத்திலே ஞானதேஷ்டிகாரனாகிய அனனியா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையுமா இருந்தார்கள் அல்லவா? நீ கர்த்தரை சார்ந்து கொண்டு போவதெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. நம்மை பற்றி அந்த உத்தம இறுதித்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்மை வல்லமையுடைய விளங்க பண்ணுகிறோம். அவருடைய வல்லமை என்று விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவை நான் மதியில்லாதவர்களாக இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்களை நேரிடும் என்றான். அது நிமித்தம் ஆசா ஞானதிஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை கல்லறையிலே வைத்தான். இல்லாமல் மக்களத்தில் ஜனங்களுக்கு சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். யூதாவின் ஆதியோடு அந்த படிப்பினான். எல்லாம் யூதாவையும் இஸ்ரவேல் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்தில் தன் கால்கள் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் அதிகாரமாக இருந்து அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அவன் தன் அரசாண்ட 41ஆம் வருஷத்திலே மறித்து தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்தான். தைலக்காரரால் செய்யப்பட்ட கந்தவர்க்கங்களின் பரிமள தைங்களும் நிறைந்த ஒரு மெத்தையின் மேல் அவனை வளர்த்தி அவனுக்காக ஒரு வெகு திரளான கந்த வர்க்கங்களை கொளுத்தின பின்பு அவன் சாவின் நகரத்தில் தனக்கு வெட்டி வைத்திருக்கிற அவனுடைய கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அதிகாரம் 17. அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட்டான். அவன் ராஜாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் நான் தகப்பனாகி ஆசா பிடித்து எப்ராஹிமின் பட்டணங்களிலும் தானியங்களிலும் வைத்தான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல்
தன் தகப்பனாக தாவீது முன் நாட்கள் நடந்த வழிகள் நடந்தார். தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் இவர்களை ராஜ்யபாரத்தை கொண்டு திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனவும் மிகுதியாக இருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டகற்றினான். அவன் அரசாண்டம் மூன்றாம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களில் உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களில் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனியாயிலையும் இவர்களுடைய சமயா நெதலியா செபதியா ஆசுகல் செம்ரமத் யோனத்தான் அதோனியா தொபியா தோபாத்தோனியா என்னும் லேவியரையும் அவர்களுடைய ஆசாரியன் எலிசாமாவையும் யோராமையும் அனுப்பினார். இவர்கள் யூதாவில் உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களெல்லாம் திரித்து ஜனங்களுக்கு போதித்தான். யூதாவை கற்றிருக்கிற தேவனுடைய தேவ சங்கங்களுடைய ராஜ்யங்களின் எல்லாம் கர்த்தரால் உண்டு பண்ண பயங்கரங்கள் வந்ததினால் யோசபாத்தோடைய யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பெலிஸ்தேயரிலும் சிலர் யோசபாத்துக்கும் பகுதி பணம் கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு எழுதியிருந்த 700 ஆட்டுக்கடாக்களையும் 7100 ஆட்டுக்குட்டிகளையும் கொண்டு வந்தார்கள். இப்படி யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் சத்துருக்கள் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய சிலைகளை நடத்தினான். எருசலேமில் பராக்கிரம சிலைகள் செய்வர் அவனுக்கு இருந்தார்கள். தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி அவருடைய இலக்கங்களின்படி யூதாவில் அவர்களுக்கு வசமுக்கான அதிபதிகளிடத்தில் அத்தனா தலைமையானவன். அவனிடத்தில் பராக்கிரமசாலி 3,00,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக யோகானான் என்னும் சேனாதிபதியும் அவனிடத்தில் 2,80,000 பேரும் இருந்தார். அவனுக்கு ஒரு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகப்படுத்தி ஒப்புக்கொண்ட சிம்ரியின் குமாரனாகிய அமத்சியா இருந்தான். அவனிடத்தில் பராக்கிரமசாலிகள் 2,000 பேர் இருந்தார்கள். பென்யமீனிலே எலியாதான் என்னும் பராக்கிரமசாலி இருந்தான். அவனிடத்திலே வில்லும் கேடவும் பிடித்திருக்கிற 2 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக இருந்த யோசபாத் இருந்தான். அவனிடத்தில் யோசபாத்திற்கு ஆயுத பாணிகள் 180,000 பேர் இருந்தார்கள். ராஜா யூதா ஜனங்களுக்குள்ளே அரணிப்பான பட்டணங்களில் வைத்தவர்களையும் இவர்களை ராஜாவை சேவித்தார்கள். அதிகாரம் 18. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனம் உண்டாயிருந்த அவன் ஆகாபோடைய சம்பந்தம் கலகலாது சில வேலை வருஷங்கள் என்று சமரியா மலைக்கிற வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவிலிருந்து ஆகபீடத்திற்கு போனான். அப்பொழுது அவனோடு இருக்கிற ஜனத்துக்கும் அநேகம் ஆடுகளை அடிப்பித்து கீலேயாத்திலுள்ள ராமாவுக்கு வரும்படி தோன்றினான். எப்படி எனில் இஸ்ரவேல் வம்சமாகிய ஆசாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்திலுள்ள மனாசேயரும் கீலேயாத்திலுள்ள ராமோத்துக்கும் என்னோட கூட வருகிற என்று கேட்டதற்கு அவர், நான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் உம்மோடைய கூட யுத்தத்துக்கு வருவான் என்றான். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நாமங்கள் கீலேயாத்தில் உள்ள நாமத்தின் மேல் யுத்தம் பண்ணி போக போகலாகாதா என்று அவர்களை கேட்டான். அதற்கு அவர், போம், தேவன் ராஜாவின் கையில் அதை ஒப்பு கொடுப்பார் என்றார். பின்பு யோசபாத் தான் விசாரித்த போது
ஆளுகிறதற்கு அறிக விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய சந்நிதியில் வேறு யாராகவும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் மற்றொருவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்றான். அவன் அதற்கு யோசபாத், ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் ராஜா பிள்ளைகளை ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மிகாவை சீக்கிரமாய் அழைத்து வா என்றான். இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஆகிய யோசபாத்தும் சமாரியாவிலே ஒலிமு வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலமான இடத்திலே ராஜவஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தந்த சிங்கங்களின்படி உட்கார்ந்தார்கள். சகல தீர்க்க தரிசனம் அவனுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். என்னென்ன அவன் குமாரனாகிய சிதேக்கியா என்னும் இருப்பு கொம்புகள் உண்டாக்கி அவைகளில் நீர் சீரியரை முட்டி நிர்மலமாக்கி விடுவேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சகல தீர்க்க தரிசுகளுக்கும் அதற்கு இச்சையாக தீர்க்க தரிசி சொல்லி கிலியாத்துள்ள சாமத்திற்கு போய் உமக்கு மகிமை உமது அடியான் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார்கள். மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்க தரிசிக்கு நன்மையாக இருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்கள் ஒரு வார்த்தை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். அதற்கு மிகாயா அழைக்க போன ஆளனுடனே பேசியதோ, தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாக இருக்கிறது, உம்முடைய வார்த்தை அவர்களில் ஒரு வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையை சொல்லும் என்றார். அதுக்கு மிகாயா, தேவன் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அவன் ராஜாவினிடத்தில் வந்தபொழுது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கிலியாத்தில் உள்ள ராமோத்திற்கும் யுத்தம் பண்ண போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போங்கள், உங்களுக்கு வாய்க்கும், உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்றார். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையாய் அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடி நான் எத்தனை தரம் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமைக்காகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்று நான் குறிப்பிட தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறவன் என்று நான் உம்முடைய சொல்லவில்லையா என்றேன். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனைகளில் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனைகளை எல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது புறத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீலேயா தேசத்தில் உள்ள ஆமோத்தின் போய் விழுங்கும்படி அவர்களுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு இப்படியும் ஒருவன் அப்புறமாக சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்று எதனாலே என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்காக நீ அவனுக்கு போதனை செய்து அவனை நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். ஆனதினால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசியின் வாயிலே கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். அப்பொழுது இதனால் குமாரனாகிய சிதேக்கியா கிட்ட வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, அதனுடைய ஆவி எந்த வழியாக என்னை விட்டு உன்னோடைய பேசும்படி வந்தது
வந்தது என்றார். அதற்கு மிகாயா, நீ ஒழித்து கொள்ள உரை உள்ளறையினாலே பதுங்கும் அந்த நாளிலே இதை காண்பாய் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, நீங்கள் பிரயாயமாய் பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கு ராஜகுமாரனாகிய யோவாசிடத்திற்கும் திரும்ப கொண்டு போய் அவனை சிறைச்சாலையிலிருந்து வைத்து நான் சமாதானத்தோடு திரும்பி வருமளவு அவனுக்கு இடுக்கண் அப்பத்தையும் இரக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றார். அப்பொழுது மிகாயா, நீ சமாதானத்தோடு திரும்பி வந்தால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதினால் என்று சொல்லி ஜனங்களை நீங்கள் பக்கம் வைத்திருங்கள் என்றார். வைத்திருங்கள் என்று சொல்லி ஜனங்களை நீங்கள் எவருக்கும் கேளுங்கள் என்று சொன்னார். பின்பு இஸ்ரவேலராகிய ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யோசபாத்தையும் கீலேயாத்திலுள்ள ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷமாக யுத்தத்தை பிரவேசிப்பேன், நீரோ தரித்திருந்தும் என் சொல்லை இஸ்ரவேலின் மேல் வேஷமாக யுத்தத்தில் பிரவேசித்தான். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற இரதங்களின் நிலையை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுகிறவன் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காணவில்லை, அவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ணி ராஜா தலைவர் யோசபாத்தை கொண்டு வந்து ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், கர்த்தர் அயலானுக்கு நன்மை, கர்த்தர் அவனுக்கு அனுசரியாக இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டபொழுது அவனை விட்டு திரும்பினார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தில் ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தால் அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய கவசரத்தின் சந்துக்கிடையில் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கு அப்பாலே கொண்டு போ, எனக்கு காயப்பட்டது என்றான். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலின் ராஜா சிரியருக்கு இரத்தத்தில் சாயங்காலம் மட்டும் அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கு எதிராக ரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது இறந்து போனார்கள். வாசிக்க வேண்டியது வாசித்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேத பகுதியின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நல்ல பாதைக்குள்ளாக நடத்தும். கர்த்தர் அப்படியாக செய்து உம்முடைய மகிமை வெளிப்படுவது செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தார வல்லமையின் ஆவிகளை நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து காட்டுகிறோம். ஆமென்.